நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு குட் நியூஸு தான் சொல்ல போகிறேன். அது என்ன குட் நியூஸுனால், கடந்த 12/10/2025 அன்று டிஆர்பி தரப்பில் பார்த்தோன்னா முதுகலை ஆசிரியருக்கான இந்த போட்டித் தேர்வு நடத்தப்பட்டது. இந்த போட்டித் தேர்வு நடைபெற்று 3 நாட்கள் ஆகும் நிலையில் தற்போது அவங்க ஆன்சர் கீ டிஆர்பி தரப்பில் அஃபிஷியலாகவே வெளியிட்டிருக்கிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதற்கான அப்ஜெக்ஷன் ட்ராக்கர், அதாவது நீங்கள் ஏதாவது விடைகள் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதுவும் சொல்லியிருக்கிறாங்க. நண்பர்களே, நிச்சயமாக இது ஒரு வரவேற்பான ஒரு பதிவு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் கீழே ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக இன்று முதல் வருகின்ற 26/10/2025 வரை மாலை 5:30 மணி அளவில் பார்த்திங்கன்னா நீங்கள் புக்ஸு, அதாவது டெக்ஸ்ட் புக்கோடு, அதாவது ஆதாரத்தோடு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது அது சரியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு மார்க் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எனவே இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் கீழே டவுட்டாக இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் எவிடன்ஸோடு நீங்கள் டிஆர்பிக்கு அப்ளை பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். அதேமாதிரி பார்த்தோன்னா அவங்க இன்றைக்கி திடீரென்று ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருந்தாங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கடந்த ஜூலை 10 முதுகலை ஆசிரியர் போட்டித் தேர்வுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் 12/10/2025 அன்று நடைபெற்றது. 809 மையங்களில் இந்த எக்ஸாம் நடைபெற்றது. மொத்தம் 14 சப்ஜெக்ட்டுக்கு இந்த எக்ஸாம் நடத்தப்பட்டது. தற்போது இந்த எக்ஸாம் முடிந்து தற்போது ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வெளியிடப்பட்டுள்ளது. இதில் ஏதாவது ஆட்சேபணம் இருந்தால் நீங்கள் தாராளமாக டிஆர்பி வெப்சைட்டில், அதாவது அவங்க ஒரு வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் அது மூலியமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, அதாவது இன்று முதல் சரிங்களா, வருகின்ற 26/10/2025 வரை நீங்கள் தாராளமாக அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். அதுவும் எவிடன்ஸோடு தெரிவிக்குங்க. அதாவது அங்கீகரிக்கப்பட்ட பாடப்புத்தகங்கள், டெக்ஸ்ட் புக்கு இதை மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி இறுதி பார்த்திங்கன்னா பாட வல்லுநர்கள் தான் நிர்ணயம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எனவே உங்களுக்கு ஏதாவது விடையில் கொடுக்கப்பட்ட விடைகளில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக டிஆர்பிக்கு தெரிவிங்க. நிச்சயம் இது அவங்க அனலைஸ் பண்ணி நமக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ப்ரெஸ் ரிலீஸில். எனவே இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.